வீரமலைஞ்ச ஒரு பூமி இந்த கருங்குளம். ஆனால் நண்பனுக்காக இன்னைக்கு எவனும் கொஞ்சம் ஒரு ஓட்டுக்கு கணேஜ் போயில கொடுக்க மாட்டேன். உண்மைதான். 100 ரூபாய் கை மாத்து கேட்டா கூட கொடுத்துருவேன். கணேஜ் கோயில தான் அவன் ரைடு கமுதியில ஒரு நாள் உள்ள அலைஞ்சு வாங்கினேன். ஆனால் கட்டப்பொம்மும் ஊமத்துறை நண்பர்கள் யாருன்னா வீரன், வீரர்கள், மாவீரர்கள், சின்ன மருது பெரிய மருது. அப்ப பாஞ்சாலங்குறிச்சியை சுற்றி வளைத்து விட்டான் வெள்ளையன். அப்ப ஊமத்துறை எங்கே தஞ்சமடையது என்று தெரியவில்லை. கிளம்பினார் குதிரையிலே காளையாறு கோயிலை நோக்கி. சின்ன மருது பெரிய மருது அவர்களே, வெள்ளையன் என்னை பின்தொடர்ந்து வருகிறான், என்னை காப்பாத்துங்கள் என்று சொன்னார். ஆனால் நீ அரண்மனையில இரு, நாங்கள் அவங்களை வெட்டி வீழ்த்துறோம்னு சின்ன மருதும் பெரிய மருதும் நின்றார்கள். நண்பனுக்காக உயிரை கொடுத்த இந்த முக்குள மண்ணு கருங்குளத்துக்கு நான் வந்தேன் நினைத்து பெருமை அடைகிறேன் நண்பு உறவுகள். அதே போன்று முக்குளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் 18 சித்தர்ல ஒரு சித்தர் என்றால் பசுமனவனா முத்துராமலிங்க தேவரையா. ஏழைகளுக்காக தன்னுடைய சொத்துக்களை புறம் தாரவாத்து கொடுத்த அந்த உறவுகளும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். தெய்வீக திருமகன் உனா முத்துராமலிங்க தேவரையா, சின்ன மருது பெரிய மருது அத்தனை அன்பு வாரிசுகளுக்கும் எம்கேஆரின் நன்றியிலும் வணக்கங்கள். ஒவ்வொரு இதுக்கும் வரலாறு இருக்கு, வரலாறு இருக்கு, உண்மையான வரலாறு. பிறந்த நாள்ல இறந்தது யார் என்றால் பசுமனவனா முத்துராமலிங்க தேவரையா. அவர் இறக்கும் பொழுது அவர் வளர்த்த மயிலும் இறந்தது. இந்த காலத்துல கணவன் இறக்கும் போது மனைவி உடன்கட்டை ஏறுவதா கிடையாது. நீ அடுப்புல கட்டை வச்சு வரக்காப்பி போட்டு குடிப்ப. எங்க வெக்கமாயிரலாம். அஞ்சு வாருக்கு ஆத்தாவ ஏத்தாய், நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், கோச்சுக்கிறாரு ஏத்தாய். விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் உங்க வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிடுவீங்களா? இந்த 5 ஒரு அக்கா அப்படியே சுணங்கிருச்சு வாரு. அவன் காலை போய் அவன் என்னத்தை மிச்சிட்டு வந்து படுத்தாம கும்பிடணும். அவன் போதையில அப்படி இப்படி படுத்து கிடப்பான். நீ கவக்கம் படுத்து அந்த மண்ணுளி பாம்பு 2 கால் பண்ணு. ஏய் கண்டாளி மணி பேசாம என்ன அண்ணே மயிர ஐயா, இவன் மேல ஒரு பாலியல் வன்கொடுமை கேச போடுங்க. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, ஐயா மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. துண்டு துண்டு அப்ப இருந்து கூப்பிட்டு நீங்க சாப்பிட போயிட்டீங்களா? 11 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க, ஊசி போயிருக்கோம். என்னமா இதுக்கு சிரிக்கிறீங்களா? நீங்க சிரிச்சுட்டு போக நீ நக்கல் பண்ணிட்டே ஒரு கேஸ் போட. ஆனா காவல்துறைக்கும் ஊர்காவல படை ஐயா 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 எத்தனை துறைகளுக்கு தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் இருக்கு. ஆனால் அது வாங்காத ஒரே துறைன்னா காவல்துறை. அதே போல உங்களுக்கு ஐயா, உங்களுக்கு ஒத்துழைப்பா உங்களோடு சேர்ந்து இரவு பகல பாடுபடுறது ஊர்காவல படதானையா. அவங்களையும் உங்களை மாதிரி போலீஸ் அதிகாரியா ஆக்கிருங்கயா. ஒரே விஷயம், அதுல என் தம்பி எங்க பெரியம்மா மக எல்லாரும் வேலை பார்க்கறாங்கய்யா. வேற ஒண்ணும் தப்பு இல்லப்பா. தப்பு அதுல ஒரு 19,000 குடும்பம் இருக்கு. என் சொந்தக்காரர்களே என் தம்பி கண்டில தங்கப்பாட்டி மாதிரி ஒரு 25 பேருங்க வேலை பார்க்கறா ஐயா. நான் ஒரு இதாத்தான் கேட்டேன், நீங்க எஸ்ஐயா ஐயா? நீங்களும் சொல்லுங்கய்யா. நான் ஒண்ணும் தப்பா சொல்லல இல்லையா? உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுவாயா? சரி, நாளை பண்ண பாடுறையா? என்ன பாட்டுனால எல்லாரும் பயப்படுறிய? ஏன்னா இந்த உலகத்துல ஆம்பளை ஆளுக நம்ம காடுகிற தோல்ல துண்டை போட்டு காலையில வண்டி எடுத்துட்டு கமுதியை பூரா ரவுண்ட் அடிச்சுட்டு வருவான். ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய என் தாய்மார்கள் நம்மளுக்காக கஞ்சி தண்ணி காய்ச்சி நம்ம பிள்ளை அதெல்லாம் பார்த்துட்டு அதுங்க ஏத்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். சப்போர்ட் பண்ணாலும் சிரிக்கிறீங்க. ஏன் பயம் இல்லைங்களா? அந்த மாதிரி எங்க ஆத்தா சேலைய மூடிக்கிட்டு சிரிக்குது. அது நீங்க வீட்டுல போய் எல்லா வேலையும் பாக்குறீங்களாக்கா? வீட்டுக்கார கிளம்பாட்டாலும் இது கிளப்பி விடும். கிளவுமா என்ன வேமா போங்க, பசு போயிடும்.
ஏமா போங்க சோறு அங்க போய் பிழைத்துட்டு இருக்கீங்க போங்க. அவன் வெளியே போனவனே சீரியல்ல உட்காந்துருவேன். சீரியல்ல இந்த சீரியல்ல நடிக்கிற பொம்பளை எதுவும் செத்து போச்சுன்னா அங்கன்னு அழுகாதையா தாய். எல்லாரும் சேர்ந்து நீர்மலைக்கு போயிட்டு வந்து குடத்தை உடச்சு விட்டு கட்டி பிடிச்சி அப்படியே குடும்பம் புழு புழுன்னு இருக்கான். இங்க வாருங்கிட்டு பூரா கிடக்க விட்டு சிரிக்கிறத. இதுக்கு சீரியலை பார்த்துட்டு எங்க வீட்டுல போறேன் நாடகத்தை முடிச்சு எங்க வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்க அன்பாளையத்துல நல்ல பொம்பளை. நான் போன உடனே நல்ல பொம்பளையா தலை ஊருக்குள்ள அவனு மண்டையா போட்டேன் போலன்னு நினைக்கிறேன். நல்ல பொம்பளை. அவன் புருஷனுக்கு கெதிச்ச வண்டி இப்படி கொஞ்சம் வயசுல விட்டுட்டு போவான் அப்படின்ன உடனே நான் எவடா ஓனான்னு பார்த்தா சீரியல்ல முண்டைய இந்த பயலுக டே சுத்தூதி மங்களா இவங்க அண்ணே இந்த இருக்க எங்க அப்பா எல்லாரும் இருக்கே இல்ல நம்மளுக்கு என்ன விளையாட்டு பம்பரம் அப்படி இல்லைன்னா நொண்டி விளையாண்டுருக்கேன். எல்லாரும் நொண்டி விளையாடுவான். சிப்பிங் கயிறு இந்த ஒரு கம்ப கவிட்டு போய் மரத்துல உட்காருமே அது பேர் என்ன சப்பரம் குச்சியா தாப்புலானா தாப்புலாம் குச்சி அதெல்லாம் விளையாடும் போது நமக்கு அவ்வளவு உடல் பயிற்சியா இருந்துச்சு. இன்னைக்கு என் தங்கங்க பூரா கெட்டு போனதுக்கு காரணமே செல்போன் தான். பூரா பிரிபேடு விளையாடுறேன். இந்த பிரிபேடு என்ன பண்றாங்க நைட்டு மொட்டை மாடியில ஏறிக்கிட்டு அதுல 5-6 பேர் வாய்ஸ் வரும் போல ப்ரோ ப்ரோ மாடியில ஏறா ப்ரோ ப்ரோ கொஞ்சம் சத்துக்குள்ள நிக்கிறேன் ப்ரோ ப்ரோ உங்களுக்கு வரேன் ப்ரோ ஊருக்காரன் பூரா அருவா கம்பு எடுத்துட்டேன். எவனா களவாணி போய் வந்துட்டான்டா அவர் சந்துக்குள்ள வரேன் பொந்துக்குள்ள வரேன் இவங்க வேற. அதனால ஒரு பாட்டை பாடுவோம். ஹாய் ப்ரோ. நடன மங்கையாகவும் சிரிப்பழகி புன்னகை அரசி எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் ஒரு நடன மங்கையாகவும் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா ராம கதைய கேட்போமா இல்ல உழைச்சு போப்போமா எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அடி எம்மா 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 எம்மம்மா. அம்மாடியே ஆத்தாடின்றியே எது ஜலந்தியா இல்லண்ணே பாட்டுண்ணே. அது பாடி என்ன பண்ண போற என்ன பண்ண போற? சும்மா தானே உட்காந்துருக்க முடியும். அது புருஷன் பூரா ஏற்கனவே குலக்கத்தில் போன வைக்கலாம் மூடிக்கிட்டு உட்காரு. ஓ உடம்புக்கு அம்மாடி ஆத்தாடி நான் கூட சட்டி ஓட்டு அறுத்து பிடிச்சி போல கத்து தாங்க முடியாம எரிச்ச தாங்க முடியாம கத்திரியான்னு பார்த்தா எம்மா. இப்ப நான் பாரு பாடுனே. வந்திய வள்ளிய தெரியல சத்தி மாறி வாசலில் உங்க 2 பேரும் வரவ பார்த்து காத்து கிடக்க உண்மையில ஆசையில இந்த கோவில் திருவிழா கோவில் திருவிழா எப்ப வரும் துக்கமே வெள்ளையடி உன் தோழியும் ஊரா வந்து திரும்பும் நீங்க என்ன வெள்ளையடி வந்திய வள்ளிய தெரிய அம்மன் கோவில் வாசலில் வரவ பார்த்து 2 பேரும் வரவ பார்த்து காத்து கிடக்க உண்மையில ஆசையில அடி உண்மையில ஆசையில ஒத்துருவாரே ஒரு உனக்கு தட்டும் தாரே ஒத்துக்கிட்டு வாடி நமக்கு அமுதி பக்கம் போவோம். ஒத்தருவாய் வேணாம் உனக்கு தட்டு வேணாம் காணமங்கல ராசா கொஞ்சம் படிவுடனே வாடா. தந்தானத்தா 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 ஏ தந்தானத்தா ஏ தந்தானத்தா ஏ தந்தானத்தா ஏ தந்தானத்தா. அதற்கு அடுத்தபடியாக தெள்ளத்தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ காளீஸ்வரி ரேடியோஸ் கருங்குளம் உரிமையாளர் KR பழனிசாமி. அதை ஆப்ரேட் செய்யக்கூடிய எங்க அண்ணன்